ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேர்கள் அது பாக்கியத்தையும் கிருபையும் ஆண்டவர் வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கூட கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் என்ன டாக்டர் சொன்னாங்க. நான் டாக்டர்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது. நான் சாதாரண மனுஷன். எஸ்எஸ்எல்சியில் 500க்கு 245 மார்க் வாங்கினேன், 39%. எவ்வளோ பெரிய மார்க் தெரியுமா? 1968. 16 பேர் எழுதினோம் எங்கள் ஊரில். 2 பேர் ஃபெயில் ஆகிடுவாங்க, 14 பேர் பாஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஃபெயிலாகிற லிஸ்ட்டில் உள்ள நான் ஒரு ஆள். ரிசல்ட்டு மாலை வருஷத்து பேப்பரில் வரணும், சாயந்தரம் வரும். எங்கள் ஐயா சொன்னார், மகனை சிரிச்சுக்கிட்டே அலைகிற, ரிசல்ட்டை வரும்போது பேப்பர் வரும்போது பாஸ் பண்ணாருன்னு சொன்னால் இந்த தார்கம்பு வீட்டில் சும்மா இருக்காதுன்னு சொன்னார். தரும் மாட்டை அடிக்க கம்பு மாடுதுன்னு வச்சுருந்தோம். ஐயா அடிச்சிருவான்னு சொல்லி 5 மணிக்கு ரிசல்ட் வரதுக்கு 3 மணிக்கு முன்னே நானும் என் நண்பரும் புளிய மரத்தில் போய் ஊருக்கு அவுட்டில் புளிய மரத்தில் ஏறி ஒளிஞ்சிக்கிட்டோம். இறங்கித்தானே தீரணும், என்றைக்கு இறங்கித்தானே தீரணும். ஆனால் ஒரு பயத்திலையும் ஒளிஞ்சிக்கிட்டோம். அந்த ரிசல்ட்டு வந்தது. 16 பேரும் ஃபெயில் ஆகிட்டால் நாங்கள் 2 பேரும் பாஸ் பண்ணோம். இவ்வளோ மையமாக பார்த்தீங்களா? 245 மார்க்கு. அது மாத்திரமில்ல, கஷ்டமான குடும்பம், படிக்க வைக்க வசதி இல்லை, பெற்றோர் படித்தவங்க இல்லை, என் கூட பிறந்தவங்களும் படித்தவங்க இல்லை. ஒரு அண்ணன் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் 75 அடி ஆழத்தில் கிணத்துல இறங்கி கிணறு வெட்டி வருவார். 3,000 ரூபா சம்பளம். அடுத்த அண்ணே மாட்டு வண்டி ஓட்டுவார், ஒரு 8 அணா சம்பளம். நான் ஒரு ஆள் தான் படித்தேன். என் தம்பி சின்ன பையன். நான் படிக்கும்போது கூட எனக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லை. 1,400 ரூபா ஃபீஸ் கட்டணும், கட்ட முடியலை. கிரவுண்டில் பல நாள் என் ஸ்கூல் கிரவுண்டில் முழங்கால் நின்னேன். ஒரு நாள் தாயார்கிட்ட போய் நான் அழுதேன். நான் அப்படி படிக்கணுமா, அசிங்கமாக இருக்குன்னு சொன்னேன். என் தாய் அழுதாங்க. நீ ஒருத்தனாவது குடும்பத்துக்கு விளக்கேற்றுன்னு நினச்சப்பா, நீ செய்தா என்ன செய்யன்னு சொல்லி சாப்பிட்ற கும்பாவை, சாப்பிட்ற தட்டை விற்று, வெண்கல கும்பை விற்று எனக்கு ஃபீஸ் கட்டினாங்க. நினச்சி பார்க்கேன். அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவையன் ஆசையே. அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவையன் ஆசையே. உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணில் வந்த என் நாதனே, உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணில் வந்த என் நாதனே, நின்னடிவை ஒன்று மாத்திரம் என் ஆசையே. நின்னடிமை நின் கிருபை ஒன்று மாத்திரம் என் ஆசையே. அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவையன் ஆசையே.
பாவசேற்றில் மோசம் போற என்னையும் தேடி வந்தீரே. பாவசேற்றில் மோசம் போற என்னையும் தேடி வந்தீரே. எல்லிலுள்ள நன்றி உள்ளோ பொங்கி வடியோத நாதரே. எல்லிலுள்ள நன்றி உள்ளோ பொங்கி வடியோத நாதரே. அன்பு நிறைந்த இயேசுவே, நிற்பாத சேவையன் ஆசையே. வந்து தங்கோ மகிமையோ நம்பிக்கையோ. என் மனதில் வந்து தங்கோ மகிமையோ நம்பிக்கையோ. நீ பெருக நாம் சீருக உம்மில் மகிழ்ந்து ஜீவிப்பே. நீ பெருக நாம் சீருக உம்மில் மகிழ்ந்து ஜீவிப்பே. அன்பு நிறைந்த இயேசுவே, நிற்பாத சேவையன் ஆசையே. நிற்பாத சேவையன் ஆசையே. நல்ல தகப்பனே, இந்த கால வேளைக்கான சமூகத்தில் நன்றி ராஜா. எத்தனையோ பேர்கள் அந்த பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கை தந்தீங்கப்பா. இந்த கிருபைகளுக்காக கூட நன்றி ராஜா. அடியனை மறைத்து வெளிப்படுங்க. கிருபைகளை ஒப்புக் கொடுக்குறோம். துதிக நம்மையுமே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனித நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சென்னையில் அசரியா பிஷப் சொல்லி நம்ம சிஎஸ்ஐ பிஷப் ஐயா இருந்தாங்க. நல்ல தெய்வ மனுஷன். ஒரு பைசா ஆசைப்பட மாட்டாங்க, ஒரு பைசாக்கு. அவர் 3 பிள்ளைகள் அவருக்கு. ஒரு மகளும் 2 மகனும். அந்த பிள்ளைகள் வாழ்க்கையை அவர் பார்க்கலை. நீதியாகவே வாழ்ந்தார், உண்மையாகவே வாழ்ந்தார். பரிசுத்தனுடைய மரணம் ஒரு பார்வைக்கு அருமையானது. மனைவி அப்படி தான். அவர் கிறிஸ்துக்குள்ளே மறிச்சிட்டார், இப்போ இல்லை. அவர் தான் ஒரு நாளை கூப்பிட்டு சொன்னார், தம்பி ஜெய்சிங், உன்னுடைய பயோடேட்டா என்ன கொடுன்னு சொன்னார். எதுக்கு ஏன்னு கேட்டேன். கொடு அப்படின்னாரு. சொல்லுங்க தரேனே. இல்லை கொடு, நான் சொல்கிறேன். நாங்கள் என் பயோடேட்டா கொடுத்தேன். உனக்கு டாக்டரேட் குருகுலத்தில் வாங்கி தரேன் பாடினார். நான் வேண்டான்னு சொல்லேன். எதுக்குன்னு சொன்னார். செத்த நாயிலும் கேவலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஏன் டாக்டர் பட்டேன்னேன். இல்லை கண்டிப்பாக வாங்கி தந்திரணும். முடியவே முடியாதுன்ட்டேன். டாக்டரேட் பட்டம் கொடுக்க அன்னைக்கு நான் போக மாட்டேன்ட்டேன், வரலன்ட்டேன். டாக்டரேட் வாங்கிட்டார். அது வாங்கிறதுக்காக வாழ்னார், வரல. பிறகு ஒரு நாள் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டார் என்கிட்ட. அந்த சர்டிஃபிகேட் என்கிட்ட கொடுத்துட்டு எம்ஏ எம்டிஹெச் எல்லாம் போட்டு கொடுத்தாரு. அதுலேருந்து எல்லாருமே டாக்டரும்பாங்க. எந்த கதைக்கு லாய்க்கில்லாத ஆள். தாவீது ராஜான உடனே சிங்காசனம் உட்கார்ந்த உடனே யோனத்தானவனும் ரொம்ப நண்பர்கள். யோனத்தான்னா சவுலின் மகன். சவுலின் மகளை மீகாலத்தான் தாவீது கல்யாணம் கட்டியிருந்தான். சொந்த மச்சான்.
யோனத்தான். ஆனால் சவுல் கடைசி வரைக்கும் தாவீதை காய்முகாரமாய் பார்த்தான், காய்முகாரமாக பார்த்தான் சாகிற வரைக்கும். வேதத்தில் வாசிக்கும் 1 சாமுவேல் 23 வாசித்து பார்த்தீங்கன்னா யோனத்தான்ட்ட தாவீது சொல்லி அழுவான், மரணத்துக்கு எனக்கும் ஒரு அடி தூரம் தான்டா இருக்குது, மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தூரம் தான் இருக்குது, உங்கள் அப்பா என்னை விரட்டி விரட்டி சாகடிக்கிறான், நான் என்னையா பாவம் செய்தேன்னு கேட்டு அழுவான். ஆனால் யோனத்தானும் தாவீது ரொம்ப நண்பர்கள். யோனத்தான் செத்து போகிறான், சவுலும் யோனத்தானும் பெலிஸ்தரால் சாகடிக்கப்படுறாங்க. சாகடிக்கப்பட்டவனா யோனத்தானுக்காக தாவீது அழுறான், கண்ணீர்ட்டு அழுறான். 2 சாமுவேல் 1:26 வாசித்து பார்த்தீங்கன்னா, என் பிரியமான சகோதரனே, உன் சிநேகம் எனக்கு வெகு இன்பமாக இருந்தது, வெகு இன்பமாக இருந்தது, இஸ்ரேலின் சிநேகத்தை பார்க்கலும் வெகு அதிகமாக இருந்து சொல்லி கதறி அழுவான், கதறி அழுவான், ரொம்ப வேதப்பட்டு அழுவான். கடைசியில் அவன் வாழும்போது ஒரு நாள் காலம் முடிஞ்ச போது தாவீது நினச்சி பார்க்க, இன்னைக்கு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப வேதனை. 1 சாமுவேல் வாசிக்கும்போது நம்ம இருதயமே நொறுங்கும். அவன் சொல்லுவான், ஏன் மூலமாக யோனத்தான் குடும்பத்தில் சவுலும் குடும்பத்தில் யாராவது மிச்சமாக இருக்காங்களா, உதவி செய்யணுமான்னு கேட்பான். அப்போ ஒரு மனுஷன் சொல்லுவான், ஐயா யோனத்தானுக்கு ஒரு மகன் உண்டு, மெல்கிசேதேக்கு பேர், அவன் 2 காலம் உடம்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவனை அழைச்சிட்டு வச்சு சொல்லுவான். காரணம் கேட்டால், பெலிஸ்தர் நாட்டை கொள்ளையிடும்போது, நாட்டை பிடிக்கும்போது தப்பிச்சு ஓடுறதுக்காக தாயா அவனுடைய தாதி தூக்கிட்டு ஓடுவார். தூக்கிட்டு ஓடும்போது ஒன்றும் செய்ய முடியாது, கீழே தவறி விழுந்து அவனுக்கு கால் மட்டமாயிருது. நம்ம தாவீது சொல்லுவான், நீ என் வீட்டிலே வாழ்கிறா, எருசலேமிலே குடியிரு. அவனுக்கு வேலைக்காரன் சீபான்னு ஒரு வேலைக்காரன் இருந்தான், அவனுக்கு 20 வேலைக்காரர். சீபாட்டை கூட சொல்லுவான், எஜமா மகன் என்கிட்ட இருக்கட்டுடா, சவுலின் நிலத்தெல்லாம் அவனுக்கு தான் தந்துடுறேன், அவன் விளையுதெல்லாம் கொண்டு வந்து அவனுக்கு பாதத்தில் கொடுன்னு சொல்லிடுவான். அப்போ தான் யோனத்தான் சொல்லுவான், மெலிதேஸ் சொல்லுவான், யோனத்தான் மகன் சொல்லுவான், செத்த நாயிலும் கேவலமாக வாழ்ந்த என்ன நான் நினச்சி பார்க்க எம்மாத்திரம், நினச்சி பார்க்க எம்மாத்திரம், நினச்சி பார்த்த எவ்வளோன்னு சொல்லி அழுவான். அப்போ சொல்லுவான், நீ ஒன்றுக்குமே கஷ்டப்படாத, நீ ஒன்றுக்குமே கஷ்டப்படாத, என் நாட்களெல்லாம் நீ என் கூட இருப்பேன்னு சொல்லி அவனுக்கு வாக்கு கொடுப்பான். யோனத்தான் வாழ்க்கையை தான் சோர்ந்து போகாதுன்னு சொல்லி தாதிராஜா தேற்றுறான். அதுதான் நான் நினச்சி பார்ப்பேன், ஒன்றுக்குமே லாய்க்கெல்லாம் வாழ்ந்த மனுஷனை ஒன்று உயர்த்தி, காலில் கூட செருப்பு கிடையாது, நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது, யாராவது சட்டை எடுத்து தர மாட்டாங்களா, யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா. விக்கிரசிங்கபுரத்தில் எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காங்க, அவர் ஃபிசிக்கல் டைரக்டர் ஸ்கூலில். அவர் பிள்ளைங்க நல்ல நல்ல ட்ரெஸ்ஸு போடுவாங்க, அந்த ட்ரெஸ்ஸு கிடைக்குமான்னு சொல்லி ஏங்கி நாட்கள் உண்டு. அந்த ட்ரெஸ்ஸு போடணும்னு ஒரு ஆசை. இன்றைக்கி நினச்சி பார்க்கும்போது இப்படிலாம் வாழ்ந்த மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு கிரீடத்தை வந்திருக்காருல்ல, இதோட கடவுளுடைய பெரிய கிருபை, மனுஷன் தயவு இல்லை. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, டாக்டரேட்டு சொன்னாங்கல்ல, அதுதான் இவ்வளோ விளக்கம் உங்களுக்கு கொடுக்கேன். டாக்டரேட்டு சொல்லிட்டாங்களே என்னது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கி ஒரு துக்ககரமான நாள். இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் ஒரு குருவானவர் ஜெபமணின்னு சொல்லி, ரொம்ப கஷ்டப்பட்ட மனுஷன், சொந்த வீடு கிடையாது, ஒரு பழைய குடிசை, வீட்டை கட்டணும் ஆசைப்படுறாங்க இல்லை. என் மகன் சொன்னால், எவ்வளோ பேருக்கு நல்லமா சரிங்கப்பா, ஒரு நல்ல தேவ மனுஷன், ஒரு வீட்டை கட்டி கொடுக்கணும்னா அப்படின்னு சொன்னேன். நான் யோசித்து பார்த்தேன், நான் சிறு பையனாக இருக்கும்போது 8ஆம் படிக்குமா, 8ஆம் நினைக்க 8ஆவோ 7ஆவது படிக்கேன். எங்கள் ஊரில் ஒரு பைத்தியக்காரன்
ஊரை தீ வச்சிட்டான். எனக்கு சுரண்ட பக்கத்தில் பிரதர் தனையா பிறந்த ஊர் பக்கத்தில் என் வீடு எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போனோடனே என் தாயாருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. எங்கள் 4 பேரையும் கூட்டிகிட்டு ரோட்டில் நிற்கிறாங்க, அழுதுகிட்டு கண்ணீர் விட்டு எடுக்காங்க. எங்கள் தாத்தா எங்கள் அம்மாவுக்கு அப்பா வந்தார். கவலைப்படாத மகளே, கவலைப்படாத, அப்பா உனக்கு இருக்கேன், ஐயா உனக்கு இருக்கேன் அப்படி சொல்லி 2 பனை மரத்தை வெட்டி அதை கம்பு வச்சு வீட்டை கட்டி ஓலை வச்சு கட்டி தரேன்னு சொன்னார். கட்டும்போது எங்கள் இடத்துல கட்ட போகிறோம். எங்கள் பெரியப்பா சொல்கிறாரு, இந்த இடத்துல விட்டுருங்க, எனக்கு காலியாக நிறைய இடம் கிடக்கு, நீல கட்டுங்க அப்படின்னு சொல்கிறார். எவ்வளவோ சொல்கிறாங்க, கேட்கல, இடத்துல கட்டு அப்படின்னு சொல்லிட்டார். சரி பெரியப்பானே சொல்கிறாரு சொல்லி, எங்கள் ஐயாவுக்கு அண்ணன் தானே சொல்கிறான்னு சொல்லி எங்கள் ஐயாவும் சொல்லிட்டாரு. சரி கட்டலான்னு கட்டியாச்சு. புதன்கிழமை வீடு கருப்பிரவேசம் பண்ணணும். செவ்வளவு சாயந்தரம் சொல்கிறாரு, எனக்கு இடம் வேணும், ஓலை மண்ணையும் நீ அள்ளிட்டு போயிரு அப்படிங்காரு. எங்கள் அம்மாவுடைய இருதயம் எப்படி இருக்கும்? எங்கள் அம்மாவுடைய இருதயம் எப்படி யோசித்து பாருங்கள். வேதத்தில் வாசிக்கும்போது நீதிமொழிகள் 10-15 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏழையின் வறுமை அவளை கலங்க பண்ணும், அவள் வறுமை கலங்க பண்ணோம். என் தாய் அழுதாங்க. என் தாய் கடவுள் பிரியமான மகள். விதத்தில் வாசிக்கும் லூக்கா 10 கடைசியை வாசிக்கும் போது, மரியாள் தன்னை விட்டு ஈடுபட நல்லவங்க வாழ்க்கையை தெரிந்தோட தாய், தெரிந்தோட தாய் அப்படியே அழுறாங்க. சாபம் விடலை, மண்ணெளி போடலை, ஒரு காரியம் செய்யலை. என் தாத்தா மீண்டும் வராரு. வந்து வாமா, மாட்டுத்தொழு மாட்டை வந்து வெளியே கட்டிட்டு சாணெல்லாம் தள்ளிட்டு தூசியை போட்டு நைட்டில் பிள்ளைகளை வச்சுட்டு உட்காந்துட்டு காலையில் உனக்கு அப்போ ஒரு வீடு கட்டி தரேன், அப்போ அவனுக்கு சரி பண்ணி தரேன்னு சொல்கிறாரு. நினச்சி பார்க்கும்போது நீ கட்டாத வீடு, நட்டாத திராட்சை தோட்டம், வெட்டாத நீரூற்று அன்று கொடுத்துருக்காரு. அதுபோல் இந்த ஐயர்வாழ் நிலைமை பார்த்தேன். என் மக சொன்னால் எப்படியாவது உதவி செய்யணும்ப்பா, வேறு வழி இல்லை. அவன் தேவ மனுஷன், ஊழியக்காரர் சுகத்தை விரும்புத கர்த்தன்னு விதத்தில் வாசிக்கிறோம். நான் உடனே அவர்கிட்ட நம்பி சொன்னேன், ஐயா வீட்டை இடிச்சிருங்க, வீடு ஆரம்பிச்சிடலாம், வேலை பேருக்கு ஒரு பேங்க் லோனை போடுங்க. பேங்க் லோன் போடலாம், மற்றவங்க திஷ்டி கழிச்சிருவாங்க, மற்றபடி பேங்க் லோன் எல்லாம் பண்ணிக்கலான்னே. அவரும் நம்பி இந்த வார்த்தை வீட்டை இடிச்சிட்டார், சுத்தம் தரவண்டம் ஆகிட்டார். அப்பா நேற்று இறந்துட்டு சுரண்டையில், அவர் ஆரைக்குளத்தில் இருக்கார், பாளையங்கோட்டையில். சுரண்டையில் அப்பா இறந்துட்டார். என்ன செய்யணும் தெரியல. தான் நாகர்கோவில் கன்னியாகுமரியில் இருந்தேன். எனக்கு முதல் ஃபோன் பண்ணார், அண்ணே என்ன செய்யலாம் அப்படின்னாரு. என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டேன். வீட்டில் இடம் இல்லை, சர்ச்சில் கொண்டு வைக்க முடியாது, எங்கள் ஊரில் குருவான்னு சொல்லிட்டார். இன்றைக்கி கடைசி ஞாயிறு, சாட்சி ஞாயிறு, இதில் நாங்கள் ஆறாம் நடத்தி தான் தீரணும். ஒன்று செய்யலாம், காலையில் நீங்கள் அடக்க முடியுங்க, மீதத்தை சாயந்தரம் பார்த்துக்கலாம், நாங்கள் ஆறாம் நடத்திடுவோம்னு சொல்லிட்டாங்க சொன்னார். அதனால் காலையில் 6 மணிக்கு மாடி கொண்டு போய் சர்ச்சில் வச்சுட்டு உடனே அடக்க முடியும்னு சொன்னார். எனக்கு ஆசை, அப்படியே தகப்பனார் சாகிறதுக்கு முன்னாடி சில ஆஸ்பத்திரிக்கு வேண்டிய காரியெல்லாம் செய்துட்டு அவர் பார்த்துட்டு ஒரு நாள் சிலுவை போட்டேன். அவர் சொன்னார், என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், ஐயா ஒருவேளை நான் மறிச்சிட்டேன்னா என்னை பார்க்க வருவீங்களா, என்னை நல்லடக்கம் பண்ண வருவீங்களா? அந்த வார்த்தையை மேலே அப்படியே எனக்கு ஒலிச்சிக்கிட்டே இருந்தது. என்ன செய்யலான்னு சொல்லி சில குருவார்கிட்ட சொல்லிவிட்டு, அந்த ஆரைக்குளத்தில் 6ஆவது சாதனத்தை சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த குருவானுக்குள்ள அவருக்கும் ஏற்பட போகுது நிலைமை சொல்லி ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு
உடச்சி வீட்டில் சார்மரை போட சொல்லி 10 மணிக்கு மாடியை கொண்டு வந்துடுங்க, 10 மணிக்கு கிளம்புங்க, 11:30 12க்குள்ளே வந்துடுவீங்க, நானும் 12 மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால தான் உங்கள்கிட்ட ஐயாட்ட சொன்னேன், ஐயா என்னை எப்படியாவது அனுப்பிடுங்க அப்படின்னே. நீ சாப்பிட்டு தான் போனார், சாப்பிட பெரிய காரியம் இல்லை, ஆனால் சரின்னு சொல்லிட்டாங்க. நான் அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னே தான். நினச்சி பார்க்கும்போது ஏழைகள் வறுமை அவனுக்கு அழகாக பண்ணும் ஊழியக்காரன். அதான் என்கிட்ட திரும்ப சொன்னேன், ஐயா எனக்கு தயவுசு விடுங்க, இன்னொரு நாளைக்கு நான் வரேன், இன்னொரு நாளைக்கு வரேன்னு சொல்லி வந்தோடனே இந்த கடிகாரத்தை தான் பார்த்தேன். என்னடா 5:30 40 நிற்கிதே, எவ்வளோ நாள் நிற்கணும்னு கேட்டேன். என்னைக்கு ரயில்வே இந்த இடத்த உடைக்கணும்னு நினச்சாங்களோ அன்றைக்கே கண்ணீர் விட்டு அழுது நின்று போச்சுன்றாங்க. என்னைக்கு ரயில்வே இந்த இடத்த எடுக்கணும்னு நினச்சாங்களோ அன்றைக்கி நின்று போச்சு. மனுஷ பாவம்தான். 2 சாமியில் 11ஆவது இடத்தை பார்த்தீங்கன்னா தாவீது ராஜா அந்த வீட்டில் உலாவிக்கிட்டு இருக்கான். உலகத்தை மெத்த மேலே ஏறி பாக்கி உப்பரிக்க நின்று பார்க்கா. 3ஆவது வீட்டு 4ஆவது வீட்டு பெண்ணு குடிச்சிக்கிட்டு இருக்கா. அதை காட்சியை பார்த்து யாருன்னு விசாரிக்க சொல்கிறான். உரியாவின் மனைவி பத்சேபாள், உன் நாட்டில் அவன் நாட்டு உன்னுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய படைத்தனாக இருக்கக்கூடிய உரியாவுடைய மனைவின்றாங்க. கொண்டு வராங்க, கொண்டு வந்து தப்பு பண்ணிடுறான். தப்பு பண்ணிவிட்டு உரியாவை அழைச்சி அனுப்புகிறான். உரியா வந்தோடனே வீட்டுக்கு சகல விதமான பாத்திரங்களெல்லாம் வெகுதியெல்லாம் கொடுத்து அனுப்புகிறான். உரியா போகலை. ஏன் போகலைன்னா அந்த நாட்டுடைய அமைப்பு, அந்த அரசாங்கத்துடைய அர்ப்பணிப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. எவ்வளவோ சொல்லிப்பாங்க, போகலை. கடைசியில் பிடிக்க வச்சு கொன்றுதான். யோப்பாட்ட சொல்லி சண்டை மும்பரம் நடக்கிறதுக்கு காலி விடுறாங்க. இந்த காட்சியை மற்றெல்லாம் மறந்துடுவாங்க, ராஜான்னு மறந்துடுவாங்க. ஆனால் ஆண்டவர் மறக்க மாட்டார்ல. ஆண்டவர் பார்த்து தீர்க்கதரிசி நாத்தான் அனுப்புகிறாரு. நாத்தான் வந்து கதை சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ஒரு ஊரில் பெரிய ஜமீன்தார் வாழ்ந்தான். அவர்கிட்ட நிறைய ஆடு மாடு கோழி ஒட்டகம் என்னையோ நடந்தது. வீட்டு பக்கத்தில் ஒரு 7 குடியான வாழ்ந்தான். ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி வளர்த்தான். அந்த ஆட்டுக்குட்டி மடியில் படுத்துக்கிடும், அவங்களோட முத்தம் கொடுக்க சாப்பாட்டை வாங்கி சாப்பிடும். இதே செஞ்சுக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் இந்த பெரிய ஐஸ்வர்யம் விட்டு பெரிய ஒருத்தன் விருந்தாளி வந்தான். விருந்தாளியோட தண்டி இருந்த மிருகத்தை எடுத்து சாகடிக்கிறது விருப்பம் இல்லை. தான் 7 வீட்டில் வளைச்ச ஆட்டுக்குட்டியை அடித்து சாப்பாடு கொடுத்துட்டானா. உடனே தாவீது ராஜாவுக்கு ரொம்ப வேதனை. அவன் சாகணும், யாருன்னு கேட்கான். அப்போ தான் தீர்க்கதரிசி சொல்கிறான், நீ தாண்ட அந்த மனுஷன். வாழ்க்கையை பாருங்கள். தாவீது ராஜாக்கான கடைசியில் எவ்வளவோ கஷ்டங்கள். பெத்த மகள் தாமரை, பெத்த மகன் அம்மோன் கெடுக்கிறான். பெத்த மகன் அப்சலோம் அவன் பின்தொடர்தான். எவ்வளவோ வேதனை, எவ்வளவோ கஷ்டங்கள். பாவம் பின்தொடரும் இல்லை. ஒருவேளை நம்ம யார் என்ன பண்ணமோ, ஏன் இந்த இடத்த உடைக்காங்களோ, ஏன் கடிகாரம் என்ன அழுதுச்சோ புரியலை. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நன்மையாக நமக்கு தருவார். இன்றைக்கி குடும்ப ஞாயிறு, குடும்பமானது கர்த்தர் தங்கு இடம். ஒரு நல்ல ஊழியை செய்யக்கூடிய ஊழியஸ்தானம் குடும்பம். என்னது குடும்பம் அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கர்த்தருங்க ஆஸ்வதிக்கட்டும். எங்கள் ஆள் ஒருத்தர் பின்னாலே கடிதத்தை காட்டிகிட்டே இருக்கார், ஐயா கிளம்புன்னு. நல்லா தயவுசெய்து மன்னிச்சுக்கிடுங்க, நான் நாளைக்கு வாரேன். கர்த்தருங்க ஆஸ்வதிக்கட்டும். உங்கள் கூடக்கு மீன் கறி இல்லை, ஒட்டகறி இல்லை, மட்டனில் உட்காந்து சாப்பிட்றோம். கர்த்தர் நிச்சயமாக ஆஸ்வதிப்பார். நாளையும் கட்டப்படுவதற்காக ஜெபம் பண்ணணும். இவ்வளோ மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உட்கார இடம் கிடைக்கணும். கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்கட்டும். தள்ளி தாழ்த்தி ஜெபம் பண்ணுமா, நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரையும் கரைங்களோடு கொடுக்கிற ராஜானை கேட்கலாமா? தகப்பனே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் கால வேளைக்கா வருகிறோம் அப்பா.
ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆஸ்வதிங்க. யோசுவா சொன்ன வார்த்தையின்படி நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த பிள்ளைகள் உண்மையாய் சேவிக்க கிருபை தாங்க. சரீரத்தில் எத்தனை வியாதிகள் இருந்தாலும், மனத்தில் எத்தனை பாரங்கள் இருந்தாலும், மனபாரத்தை நீக்கிற தெய்வம், சரீரத்திற்கு வியாதிகளை நீக்கிற தெய்வம். எத்தனையோ குடும்பங்கள் தருத்திரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் கண்ணில் இருந்தாலும் இன்றோடு வேதனை நீங்கி சுகமாய் இருந்து சொல்ல தெய்வம் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் விடுதலை கொடுங்க. நீங்கள் ஆயரை பலப்படுத்துங்க, குடும்பத்தை ஆஸ்வதிங்க, திருமணத்தை ஆஸ்வதிங்க. எங்கள் வாழ்கிற வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை இருக்க கிருபை தாங்க. இந்த டெய்லி மூலமாய் நல்ல தீர்வு கிடைக்க நீ சொன்ன வார்த்தையின்படி எழுந்து போவதை தேடவும், ரட்சிக்குமே மனுஷகமான உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தையின்படி எந்த காரியத்தை பிள்ளைகள் இழந்து தவிக்கிறார்களோ விடுதலை கொடுத்து காத்துக்கொள்ளுங்க. மீதியான காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெயங்கி இருக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.